அப்புறம் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்த கன்னட நடிகை ரன்யா ராவை கடந்த 3ஆம் தேதி வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கர்நாடகா வீட்டு வசதி கழக நிர்வாக இயக்குநராக இருக்கும் போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள்தான் இந்த ரன்யா ராவ். இதனால் இந்த விவகாரம் கர்நாடகாவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ரன்யா ராவை 3 நாள் காவலில் எடுத்து வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்தனர். அப்போது சிலர் கொடுத்த நெருக்கடிகளால் தங்கத்தை கடத்தி வந்ததாக வாக்குமூலம் அளித்தார். அதில் சிலர் யார் என்ற விவரத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை. 3 நாள் காவல் விசாரணை முடிந்த நிலையில் பெங்களூரு கோர்ட்டில் ரன்யா ராவை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி முன் ரன்யா ராவ் கண்ணீர் விட்டு கதறினார். விசாரணையின் போது உங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களா என நீதிபதி கேட்டதற்கு இல்லை என ரன்யா ராவ் கூறினார். ஆனால் என்னை மிரட்டினர். நாங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிக்காவிட்டால் என்னாகும் தெரியுமா என கேட்டு மிரட்டினர். வருவாய் புலனாய்வுத்துறை வழக்கறிஞர்கள் ரன்யா ராவை நாங்கள் மிரட்டவில்லை, சிசிடிவி காட்சிகளை கோர்ட்டில் தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் என கூறினர். அதைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவின் பேரில் ரன்யா ராவ் சிறையில் அடைக்கப்பட்டார். ரன்யா ராவ் விவகாரம் கர்நாடக சட்டசபையிலும் எதிரொலித்தது. ரன்யா ராவ் தங்கம் கடத்தல் விவகாரத்தில் 2 கர்நாடக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் விஜேந்திரா குற்றம் சாட்டினார். ரன்யா ராவ் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு பாஜக ஆட்சியில்தான் 12 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது என காங்கிரஸ் தலைவர்கள் காட்டமாக பதிலடி கொடுத்தனர். இதனால் ரன்யா ராவ் தங்க கடத்தல் விவகாரத்தில் அரசியல் புள்ளிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் கர்நாடக அரசு அதிரடி உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. வளர்ப்பு மகள் ரன்யா ராவ் தங்க கடத்தல் விவகாரத்தில் டிஜிபி ராமச்சந்திர ராவுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் கௌரவ் குப்தா விசாரணை நடத்தி 1 வாரத்தில் அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். நடிகை ரன்யா ராவ் ஒரே ஆண்டில் 40 முறை துபாய் சென்று வந்துள்ளார். வரும்போது நிறைய நகைகளை அணிந்து வந்துள்ளார். அவர் பலமுறை தங்கத்தை கடத்தி வந்திருக்கலாம் என வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். தன் தந்தை டிஜிபி என்பதால் அவர் பெயரை பயன்படுத்தி ஈஸியாக தங்கம் கடத்தியுள்ளார். துபாயிலிருந்து மகள் வருகிறார், அழைத்து வந்து விடுங்கள் என தனக்கு கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளிடம் ராமச்சந்திர ராவ் சொல்வார். அவர்கள் போலீஸ் வாகனத்தில் சென்று உரிய பாதுகாப்புடன் ரன்யா ராவை அழைத்து வருவர். ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு முறையும் விஐபிகளுக்கு அளிக்கப்படும் மரியாதையை ரன்யா ராவுக்கு ஏர்போர்ட் அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். அதனால் அவரை யாரும் சோதிப்பதில்லை. ஈஸியாக தங்கத்தை கடத்தி வந்திருக்கிறார். ரன்யா ராவ் தங்கம் கடத்தி வருவதாக கடந்த 3ஆம் தேதி வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு மிகவும் நம்பகமான தகவல் வந்திருக்கிறது. அன்றும் கூட அவர் பாதுகாப்பு சோதனை எதுவும் இன்றி வெளியே வந்துவிட்டார். ஆனால் ஏர்போர்ட் வாசலில் வைத்துதான் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி 15 கிலோ தங்கத்தை பிடித்துள்ளனர். எனவே தங்கம் கடத்தல் விவகாரத்தில் டிஜிபி ராமச்சந்திர ராவுக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. ஏர்போர்ட்டில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் தங்க கடத்தலில் தொடர்பு இருக்கிறதா, ராமச்சந்திர ராவுடன் தொடர்பில் இருந்த அதிகாரிகள் யார் யார் எனவும் விசாரணை நடந்து வருகிறது. ரன்யா ராவின் மொபைல் போனை வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பல அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் பெயரை பதிவு செய்து வைத்திருந்தார். சில அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகளுடன் அடிக்கடி அவர் பேசியிருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பெங்களூருவின் பிரபல தொழில் அதிபரும் நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளருமான தருண் ராஜிடம் அடிக்கடி பேசியுள்ளார். அது பற்றி ரன்யா ராவிடம் விசாரித்த போது முதலில் நண்பர் என்றார். துருவி துருவி விசாரித்த போது அவருக்கும் தங்கம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து தருண் ராஜிடம் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்தனர். ஆனால் கேள்விகளுக்கு முறையாக பதில் அளிக்காமல் நழுவ முயன்றார். இதனால் தங்கம் கடத்தல் வழக்கில் தருண் ராஜை அதிகாரிகள் கைது செய்தனர். தங்கம் போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்கும் நாட்டின் உச்சபட்ச புலனாய்வு அமைப்புதான் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம். இது மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணையில் நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர் தருண்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படலாம் என பெங்களூரு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.